அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நோம்புல போட்ட ஸ்டாலோட சேல்ஸ் அப்டேட் தான் இது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கப் கேக் செஞ்சுக்கிட்டோம். சாக்லேட் ஃப்ளேவர் அண்டு வெண்ணிலா ஃப்ளேவரில். நெக்ஸ்ட்டு கேக் பாப்ஸ்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் ஆக விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரே மட்டும் பிளெயின் கேக் செஞ்சுக்கிட்டேன். அது கூடவே பயோட்டின் லட்டுமே ரெடி பண்ணியாச்சு. இது ரெண்டுமே ஆல்ரெடி ஆர்டர் இருந்தது. சேல் ஆனால் ஆகட்டும், இல்லைனா ஆர்டருக்கு கொடுத்துடலான்ட்டு தான் நம்பி ரெடி பண்ணேன். இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் சாக்லேட் பிளாண்டி. இதில் மில்க் சாக்லேட் ஃபில்லிங் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், பால்கோவா மாதிரியே. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபேவரட் ப்ரௌனி தான் ரெடி பண்ணிக்கிட்டோம். டாப்பிங்ஸ்க்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுத்து பண்ணியிருந்தோம். அசார்ட்டட் மாதிரி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, டபுள் சாக்லேட் ப்ரௌனி, நட்ஸ் ப்ரௌனி, கிட்கேட் மஞ்சு, ஓரியோன்ட்டு டைரி மில்க்னு எல்லா மாதிரியான சாக்லேட்ஸுமே யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்ல ரிவ்யூ சொல்லிட்டு போனாங்க. அவங்க ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஸ்டாலில் கப் கேக்ஸு, கேக் பாப்ஸு, ப்ரௌனிஸ்லாம் சிங்கிள் பீஸ் கூட இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் தீர்ந்தும் கூட கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னும் வேணும் வேணும்னு வந்து நின்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. சொன்ன மாதிரியே டீ கேக்கும் பயோட்டின் லட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதை ஆர்டருக்கு கொடுத்துட்டோம். பிளாண்டியில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதை நானும் என் பொண்ணுமே சாப்பிட்டுட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. உங்களுக்கு இது மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.